அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் முடித்த பிறகு யூகே போகணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம். சரி சரி. ஸோ அங்கே போய் ஒரு எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கப்புறம் அங்கே சைக்கியாட்ரிக் கேரியர் பர்சி பண்ணோம். அது ஒரு சாலிடாக ஒரு 10 to 15 years. ஓ, அங்கே லண்டன் அந்த 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 சைடில். ஸோ அப்போ அவங்க லைஃப்லாம் எப்படி இருந்தது? ஆவியானோட இடைப்பாடு கேட்பாங்க, பார்த்த உடனே அவனை பற்றி சொல்லிடுவீங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் we are not magicians அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடிக்ஷன்லேயே ஒரு ஜாப் எடுத்தேன். ஈவினிங் ஒரு இடத்துல வந்து லண்டனில் மெயின் அடிக்ஷன் சென்டர், அதாவது லண்டனை சுற்றி உள்ள சாதாரண குடிகாரன் இல்லை, குடிகாரன்ல மோஸ்ட் குடிகாரன், குடிக்கிறது, அப்புறம் சிகரெட்டு, அப்புறம் ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன், அந்த ஃபுல் ஹிஸ்டரி உள்ள டாப் 2 வேற செலக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி ஓடினேன். அடுத்த ரூமில் தான் இருக்காங்க. எதுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி, என்னன்னா ராத்திரி பூரா தூங்கலை, எனக்கு மார்பில் ஒரு கட்டி இருக்குது, ராத்திரி வந்து பிளட் வாமிட்டிங் பண்ணேன் அப்படின்னாங்க. என்னோட வேர்ல்டே ஷேட்டர் ஆகி, அதாவது லைஃப் வந்து எப்படின்னா அப்படி கசங்கிட்டு ஹார்ட்டை வந்து அப்படி வெட்டி உயிரோட வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த அளவு ஒரு பெயின், சாப்பிட பிடிக்காது, எல்லாமே ஒரு வெறுப்பாக இருக்கும். ஒரு சின்ன அக்யூட் டிப்ரெஷனில் இருந்தேன். அழுகையில் வராது, பட் பயங்கர டிப்ரெஷன். என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, கேன்சர்னு சொல்லிட்டாங்களே, மெலிக்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெயின்ல. ப்ரேயர்லாம் இப்போ எப்படி அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக ப்ரே பண்ணலாம் முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உண்மையில் அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகும்போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஹீல் பண்ணுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே பெருசாக அவ்வளோ பெரிய இதுலேருந்து வர்றீங்கல்ல, அதுதான் பொசிஷன்லேருந்து. அது அடுத்த ஹார்ட் பிரேக். அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர், சைக்கியாட்ரிக் ப்ரொஃபஸர் சொன்னார், going back to India as a psychiatrist and practicing in India is committing professional suicide அப்படின்னாரு. அப்படி கிளாஸை உடைச்சிருவாங்க. இப்போ ஏன் என்னோட சென்டரில் வந்து கிளாஸ் டோர் வந்து மெயினாக கிடையாது, பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன். அவங்க இடிச்சா அந்த பிளாஸ்டிக் தான் உடைச்சிருவாங்க. இப்போ நம்ம அடைச்சி வச்சுட்டு அதனால கிளாஸை குத்த முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிடுறாங்க. அப்படியே ஆமாம், அங்கெல்லாம் பண்ணுவாங்க, உடைப்பாங்க, கிளாஸை உடைப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து என்ன செய்யன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். இது பண்ணுற ஆட்கள் இருப்பாங்கல்ல, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற ஆட்களும். வயலன்ஸ் சொல்கிறீங்களா? வயலன்ஸ் நிறைய இருக்கும். வயலன்ஸ் எஸ்பெஷலி அசோசியேட்டட் வித் ஆல்கஹால் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் முடித்த பிறகு யூகே போகணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம். சரி சரி. ஸோ அங்கே போய் ஒரு எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கப்புறம் அங்கே சைக்கியாட்ரிக் கேரியர் பர்சி பண்ணோம். அது ஒரு சாலிடாக ஒரு 10 to 15 years. ஓ, அங்கே லண்டன் அந்த 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 சைடில். ஸோ அப்போ அவங்க லைஃப்லாம் எப்படி இருந்தது? ஆவியானோட இடைப்பாடு எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் எப்போவுமே சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி பழகிட்டேன். சரி சரி. ஆண்டவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் சர்ச்சே போய். ஓகே. லண்டனில் எங்கன்னா சர்ச் எல்லாமே க்ளோஸ்டு, சண்டே மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ சாயங்காலம் போனோம்னா இப்போ நிறைய க்ளோஸ். சரி சரி. அது அந்த அதாவது இப்போ நம்ம சர்ச்லாம் சில, இப்போ எங்கள் சர்ச்லாம் வந்து இட்ஸ் ஓப்பன். இப்போ நீங்கள் போய் ஜோம் பண்ணா இப்போ ஜோம் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இட் பி ஓப்பன் டில் 9 PM. லண்டனில் அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. ஓ, சண்டே மட்டும் ஓப்பனிங். சண்டே மட்டும் தான் ஓப்பன் ஆகும். சரி சரி. சரி, வெளியிலேருந்து நம்ம ஜோம் பண்ணலான்னு பார்த்தோம்னா குளிரும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள், அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரேயரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. சரி. ஆனால் 10 years சொல்கிறீங்க. ஆமாம், 10 years. ஆனால் நான் கடவுளுக்கு இருப்பேனால கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு எங்கள் பாஸ்டர் ஆண்டனின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. மாலா சிஸ்டர் அண்ட் பாஸ்டர் ஆண்டனி. அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு க்ளோஸ் தான். ஸோ இனி பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அங்கே தான் இந்த தமிழ் ஒர்ஷிப்பு சர்வீஸு எல்லாம் ஆரம்பிச்சிது. ஸோ அங்கே வந்து அதுலேயும் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாஸ்டர் ஆண்டனியை பார்த்து அப்போ வந்து என்னன்னா, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாஃப்டின்னு ஒரு புக் இருக்குது. அதை நான் இந்த 2 years நான் வீட்டில் இருந்தேன்ல, அப்போவுமே இந்த டாஃப்டி புக் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் மேத்யூ பேஸ்ட் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி 6 புக் இருக்குது. அது எல்லா இடத்துலையும் அவைலபிள். பெங்களூர் பேஸ்ட் இன்ஸ்டிடியூட், த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குரூப்பில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதில் மேத்யூ காஸ்பலில் நல்லா அழகாக ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு, ஜியாகிரஃபி எல்லாம் போட்டு, மேப் எல்லாம் போட்டு அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மேத்யூ காஸ்பல். ஸோ படிக்கணும், வேதத்தை படிக்கணும்னு சொல்லி காஸ்பல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கே வந்து அம்மா வரும்போது என்ன பண்ணாங்க, காஸ்பல்ஸை இந்த டாஃப்டியை வந்து உங்கள் யூத் மீட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு அண்ணனும் நானும் 2 பேரும் சேர்ந்து அங்கே டீச்சர் ஆனோம்.
யூத் மீட்டிங்கில் டீச்சர் ஆனோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அதை டீச் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பாஸ்டர் ஆண்டனி வந்து என்னைய 10 to 15 இயர்ஸ் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. ஸோ எவ்ரி மந்த் அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஓகே, அங்கே உங்களுடைய படிப்பு ப்ளஸ் ஒர்க்கிங்லாம் எப்படி போகுது? ஆமாம், அது மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் போகும், அது ரெகுலராக போகும். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அது மூவ் பண்ணுறதால நிறைய பேஷண்ட்டை பார்ப்பீங்க, அதில் எப்படி இருந்துச்சு? ஸோ இப்போ வந்து சைக்கியாட்ரின்னு எடுக்கும்போது மனநலம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, பார்த்த உடனே அவனை பற்றி சொல்லிடுவீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் we are not magicians அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஸோ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, ஸோ டைம் லைனில் என்னென்ன வருஷத்தில் என்னென்ன ஆச்சு, எங்கே ப்ராப்ளம் ஆச்சு, என்ன பழக்கங்கள், இப்போ டிப்ரெஷனா, இல்லை ஆங்ஸைட்டியா, பயமா, கவலையா, இல்லாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஸ்மோக்கிங்கா, அடிக்ஷனா, இல்லாட்டி லவ் ப்ராப்ளமா, ஃபெயிலியர்ஸா, ஸோ எல்லா ஹிஸ்ட்ரியும் கலெக்ட் பண்ணுவோம். சரி, கலெக்ட் பண்ணி அதை வந்து சிந்தசைஸ் பண்ணணும். நாங்கள் இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்குது, அப்போது இங்கே சில ட்ராமா நடந்திருக்கும், இங்கே ப்ராப்ளம் நடந்திருக்கும், ஸோ இதுக்கும் லிங்க் ஆகிருக்கும், இல்லை இதுக்கும் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இப்போ ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வேற ஏதாவது ப்ராப்ளத்தில் ஒரு மாட்டியிருப்பார். குடிக்கா அப்படிங்கிறது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், மேலே தெரியல லேசான ஒரு ப்ராப்ளம், கீழே ஒரு பெரிய ஒரு மூட்டை மாதிரி ஒன்று இருக்கும். சரி, நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் வெறும் குடிக்கான்னு சொல்லிட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ண ஏதாவது சிச்சுவேஷன் அப்படி எடுத்துக்கலாமா? ஏதோ ஒரு சிச்சுவேஷன் சொல்ல முடியாது, ஒரு பாதிப்பு, ஒரு ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதோ ஒன்று ஆயிருக்கும். சரி சரி சரியா, இப்போ ஒரு ஒரு ட்ராமா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது, உடனே அவன் வந்து ரொம்ப மன வழியில் இருக்கான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுக்கான், இந்த ஒரு பீர் அடி, மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே குக் பண்ணுறான், இல்லை ஒரு ஊசியை போட்டுக்கோ, ஏதோ ஒன்று பண்ணுறான். உடனே அதில் வந்து அவன் வந்து அந்த பெயின் கொஞ்சம் குறையுது. உடனே சரி, இந்த இழந்த இழப்பை வந்து அவன் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ்லையோ போதையிலையோ ஒரு இதுக்கு ஒன்று அடிக்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடுதுன்னா, அது வந்து மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுது. மைண்டில் ஒரு சிடி மாதிரி ரெக்கார்ட் மாதிரி கிரியேட் ஆகி உள்ள பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவன் நினைச்சாலும் வெளியில் வர முடியாது. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சிஸ்டமாகவே அப்படியே ஒரு உள்ளே ஆயிரும். ஸோ அவன் ரோபாட் மாதிரி இந்த டைமில் அவன் குடிப்பான், அவன் வருவான், வெளிப்பான், வந்துடுவான். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களை எப்படி அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறது, அதுதான் இப்போ அந்த நம்ம சென்டரில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்பயே லண்டன்லேயே லண்டன் அதை சின்ன வயசில் வந்து, அதாவது 3 வயசில் சரி ஸ்மோக் பண்ணுற ஒரு அங்கிளை பார்த்து ஸ்மோக்கிங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கான் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க 3 வயசில். ஸோ அப்போ அந்த சின்ன வயசுலேயே வந்து அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ லண்டன் போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு 2-3 இயர்ஸ் ட்ரைனிங்கில் அங்கேயும் வந்து அடிக்ஷன் ட்ரைனிங் வரும். ஸோ அப்போ அங்கே வந்து இட்டாலியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஸ்கிஃபானோ அப்படிங்கிற வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க. அவங்களோட ப்ரெசன்டேஷனில் ரொம்ப கவரப்பட்டேன். அவங்க அந்த டோபமின் தியரி, அது இப்படி வரும் அப்படி வரும், நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் எப்படி பண்ணுதுன்னு நிறையா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் சோ மச் ட்ரான் அந்த அடிக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த அடிக்ஷன்லேயே ஒரு ஜாப் எடுத்தேன். ஈலிங் ஒரு இடத்துல வந்து லண்டனில் மெயின் அடிக்ஷன் சென்டர், அதாவது சுற்றி லண்டனை சுற்றி உள்ள சாதாரண குடிகாரன் இல்லை, குடிகாரன்ல மோஸ்ட் குடிகாரன், குடிக்கிறது, அப்புறம் சிகரெட்டு, அப்புறம் ட்ரக்ஸு, இன்ஜெக்ஷன், அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி உள்ள டாப் 2 வேற செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு பாரோம்பாங்க, அதுல 2, அப்படி ஒரு 10 பாரோல இருந்து 2 பேர் வருவாங்க எங்களுக்கு. ஸோ மொத்தம் 20 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அது. ஸோ எல்லாம் டாப் அடிக்ட்ஸ் அங்கே. ஸோ அவங்ககிட்ட தான் மெயினாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. ஸோ அந்த அடிக்ட்ஸ்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ப்ரொஃபஸர் டார்னு ஒருத்தர், அவர் கீழே தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன். அமெரிக்கன் அடிக்ஷன் அசோசியேஷன் அதில் உள்ள புக்ஸு, இங்கே உள்ள பேஷண்ட்ஸ் பார்க்குறது. ஸோ ஏகப்பட்ட ட்ரைனிங், பயங்கர பிஸியான ஜாப், ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அநேக மக்களுக்கு அந்த நேரத்தில் அடிக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி பேசணும், என்னென்ன மெக்கானிசம். அவ்வளோ அடிக்டாக இருக்க ஒரு பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி அதை ரிலீஸ் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அது மாதிரி இருந்துச்சா? ஆமாம், இப்போ நிறைய அடிக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். 21 டேஸ் சொல்லி ஜாயின் பண்ணுவாங்க. சரி சரி. ஸோ அப்போ வரும்போது அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த 21 டேஸில் கொடுக்குற மெடிசின்ஸ், கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் எல்லாமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 21 டேஸில் அவன் புது ஒரு, இப்போ நீங்கள் வந்து காரை வந்து சில ஆட்டோமேட்டிக் காரில் ரொம்ப சகதியாக இருக்குது, அந்த ஒரு மிஷினுக்குள்ளே நீங்கள் விடுறீங்க, அதுவே மேலே தண்ணி அடிக்குது, சோப்பை போடுது, அதுவே கழுவுது. இங்கே இருந்து போகும்போது நீங்கள் அதுக்கு நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல, அப்படியே யூகேலலாம் உண்டு, நம்ம ஒன்றுமே ட்ரைவ் பண்ண வேண்டாம், உள்ளே உட்காந்துட்டு அதில் விட்டா போதும், 5 பவுண்டு கொடுத்தா போதும், அதை அப்படியே இழுத்து வெளியே அப்படியே வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணி 5 மினிட்ஸில் வெளியில் வரும்போது புத்தம் புதுசாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த 21 டேஸ் ப்ரோக்ராமில் உள்ள மக்கள் எவ்வளவு போதில். இப்போ நான் எங்கள் சென்டர்லாம் இப்போ வரும்போது பாதி பேர்
தூக்கிட்டு தான் வந்து போடுவாங்க, எங்கே இருக்கு வரோன்னு தெரியாது, அப்படி போதையில தான் வந்து கிடப்பாங்க. பட் ஒரு 21st டே அவங்க பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி நீட்டாக ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு இருக்க சமயத்தில் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வரேன் 2011. சரி. இங்கே திருநெல்வேலி வரேன். வரும்போது அம்மா வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க, என் பையன் வந்துட்டான்ட்டு. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி ஒரு நாள் அழவே மாட்டாங்க. சரின்னு சொல்லி என்னை தூங்கியாச்சு. காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி ஓடினேன். அடுத்த ரூமில் தான் இருக்காங்க. எதுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி, என்னன்னா ராத்திரி பூரா தூங்கலை, எனக்கு மார்பில் ஒரு கட்டி இருக்குது, ராத்திரி வந்து பிளட் வாமிட்டிங் பண்ணேன் அப்படின்னாங்க. என்னோட வேர்ல்டே ஷேட்டர் ஆயிட்டு. ஸோ பொதுவாக அம்மா சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா லங்கில் செகண்டரிஸ் இருந்தால் தான் பிளட் வாமிட்டிங் வரும் பிரஸ்ட் கேன்சரில். ஸோ ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அப்போ வந்து அப்பா கிடையாது, அப்பா ஏழையாகவே இறந்துட்டாங்க. ஸோ அதனால அம்மா ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போ வந்து உடனே என் ஃப்ரெண்டு டாக்டர் அருள் விஜயகுமார் அடித்து மதுரைக்கு போனோம். போயிட்டு அங்கே ஒரு நாள் 2 நாளில் ஓரளவுக்கு கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் நேராக சிஎம்சி வெள்ளூர் போகிறோம். அங்கேயும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 1 வீக்கில் டயக்னோஸ் பண்ணி கீமோதெரப்பி கொடுக்காங்க. கீமோதெரப்பி கொடுத்துட்டு அன்னை வீட்டில் போய் சென்னையில் அம்மா வச்சுட்டு, ஏன்னா 3 வாரம் லீவில் தான் நான் வந்தேன். ஸோ அம்மாவை அங்கே அண்ணிட்ட கொடுத்துட்டு, அண்ணி பிள்ளையெல்லாம் இருந்தாங்க. ஸோ வச்சுட்டு நான் திரும்ப யூகே போயிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கீமோதெரப்பி அவங்களுக்கு ஒத்துக்கல, ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வித்தின் ஒரு 1 வீக் கூட இருக்காது, அதுக்குள்ளே டக்குன்னு ரொம்ப மூச்சு விட முடியாமல் ஆயிடுச்சு. உடனே அங்கே போய் சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. இப்போ நான் யூகேல இருக்கேன். சேர்த்த உடனே அங்கே கோமாவில் போயிட்டாங்க. உடனே என் ஃப்ரெண்டு தான் அங்கே போய் இருக்கான். உடனே நான் ஆக்சுவலாக போய் யூகே போய் லேண்ட் ஆகி ஒரு 5 to 6 டேஸில் திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். வரும்போது அம்மா கோமாவில் இருக்காங்க. ஸோ இன்னும் பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆக்சுவலி அவ்வளோ தூரம் நல்லா பேசிட்டு கூட ஓகே கோமாவில் இருக்காங்க. ஆமாம், கோமாவில் இருக்காங்க. கோமாலேயே 7 days 8 days இருக்காங்க. சரி. அப்புறம் எங்கள் சீனியர் ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து இன்னும் பேடாக இருக்குது, பிபிலாம் ரொம்ப கம்மி, 60-40 இருந்துச்சு. அவ்வளோ கம்மி பிபி. நிறைய ட்ரிப்ஸ் போட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டு அப்படிலாம் இருக்காங்க. ரொம்ப பேடாக இருந்தாங்க. அப்போல்லாம் அதாவது லைஃப் வந்து எப்படின்னா அப்படி கசங்கிட்டு ஹார்ட்டை வந்து அப்படி வெட்டி 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 உயிரோட வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த அளவு ஒரு பெயின், சாப்பிட பிடிக்காது, எல்லாமே ஒரு வெறுப்பாக இருக்கும். ஒரு சின்ன அக்யூட் டிப்ரெஷனில் இருந்தேன். அழுகையில் வராது, பட் பயங்கர டிப்ரெஷன். என்னடா வாழ்க்கை இப்படி இருக்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்களே, மெலிக்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெயின். ப்ரேயர்லாம் இப்போ எப்படி அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக ப்ரே பண்ணலாம் முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உண்மையில் அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகும்போது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஹீல் பண்ணுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே பெருசாக பண்ண முடியாது. சரியா? அது உங்களுக்கு ஓகே. ஸோ அப்படி கோமாலே போயிட்டுருக்கு. சரி. ஸோ அடுத்த நாள் வந்து ட்ரக்கியாஸ்டமிங்கிறது இந்த இடத்துல ஓட்ட போடுவாங்க. அப்படிலாம் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட டெத் ஆகிற டைமில் தான் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணதுக்கே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொன்னார். என்னோட சீனியர் தான் ஒரு இஎன்டி சர்ஜன். அப்போ வந்து எனக்கு அடுத்த நாள் போகவே பிடிக்கல. ஐயோ அம்மாவுக்கு இன்னைக்கு போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மாவை போய் பார்க்கல. அப்போது கீழே பில் செக் பண்ணலான்னு சொல்லி பில்லை செக் பண்ணுறேன். பில்லு அன்றைக்கு மட்டும் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு, உங்கள் அம்மா வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்தாச்சு அப்படிங்காங்க. வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, அம்மா கடை திறந்துருக்காங்க, ஓரளவு பேசலாம் செய்கிறாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க அப்படிங்காங்க. அம்மா வழக்கமாக எங்கள் அம்மா ரொம்ப என்ன சொல்லுது, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பிரின்சிபல், அந்த ஸ்டைல். அம்மா சொல்லுவாங்க, நல்லாவே இல்லை, ஐ ஃபீல் வெரி பேட் அப்படின்னாங்க. நான் சந்தோஷத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பட் அதுலேருந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆனாங்க, வெரி ஸ்லோ ரெக்கவரி. ஒரு 6 months ஆச்சு, அம்மா ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாங்க. 6 months ஆச்சு, மொட்டெல்லாம் அடிச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அந்த மூச்சு விடாமல் இருக்கும்போது, கேன்சரில் வந்து மூச்சு விடாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா பண்ண வேலை தெரியுமா, ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தாங்க, பேசக்கூட முடியல, நோட்டை எடுத்து அதில் எழுதுறாங்க, blood of Jesus, victory by the blood of Jesus, no demon can touch me, blood of Jesus, blood of Jesus, 3-4 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அதை போட்டுட்டு கோமாவில் போயிட்டாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா கிளாரிண்டாங்கிற ஒரு பிளேயை வந்து புக்காக போடணும்னு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எழுதி ஃபைனல் டிராஃப்டில் இருக்குது, இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அந்த டைமில் போகிறாங்க. ஸோ அப்போ நான் யோசிக்கேன், அம்மா இறந்துட்டாங்கன்னா இதெல்லாம் நான் எப்படி பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன்.
அந்த சைடு ஊழியம் வேற பாதிக்கப்படுது. அது புக் அது இதுவா? அது வந்து கிளாரிண்டான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர்ல உள்ள ஒரு பிராமின் லேடி கன்வெர்ட் ஆகி திருநெல்வேலிக்கு வந்த ஃபர்ஸ்ட் மிஷனரின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, அவங்கள பத்தி எழுதிருக்காங்க. கிளாரிண்டா சர்ச்னு ஒன்று இருக்குது. சரி சரி. ஸோ அதை வந்து ஒரு டிராமா பாணியில், அம்மா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸோ அந்த பாணியில் எழுதியிருக்காங்க. பட் அதை பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த ஆண்டவரே உயிரை கொடுங்க உயிரை கொடுங்க உயிரை கொடுங்கன்னு இருக்கோம். பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. ஸோ வெரி கிராஜுவல் ரெக்கவரி. அப்போ என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அருள்ஜிக்குமார் ஒரு கேள்வி கேட்குறான், அம்மாவை நீ எப்படி சப்போர்ட் பண்ணுவேன், கேன்சர்லேருந்து வராங்க, எப்படி நீ சப்போர்ட் பண்ண போகிற, நீ லண்டன், உங்கள் அண்ணன் யூஎஸ், அப்பா கிடையாது, நீ என்ன செய்வ அப்படிங்காங்க. அந்த கேள்வி என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த 2011 12 13 முடிக்க அந்த மேற்படிப்பு படித்து கன்சல்டன் ஆகிறேன். அப்போ இந்த 13 யோசிக்கேன், எனக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ரொம்ப பிரியம். சரி, எனக்கு வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் நேஷ்னாலிட்டி, ரிலிஜன், காஸ்ட், க்ரீடு எல்லாருமே என்னோட பேஷண்ட் தான். சரி, எங்கே போனாலும் கடவுளோட வந்து ஒரு ஒரு அனாதி பிரிப்போம். அங்கே லண்டன்லலாம் போகும்போது ஒரு பேஷண்ட் சொன்னார், யூ ஆர் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு எனக்கு கமெண்ட் கொடுத்தாரு. ஸோ உன்கிட்ட பேசிகிட்டு இருந்து போனாலே எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குப்பா, நீ எப்போ வருவேன், அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து நான் 3 மாதம், அங்கெல்லாம் 3 months ஸ்லாட் தான் இருக்கும், 3 மாதத்துக்கு ஒரு காலம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு 2 months கூட அப்படிம்பாங்க. அப்படி என்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுவாங்க. இப்பவும் கூட டாக்டர் நீங்கள் வருவீங்களா அப்படின்னே கேட்டுக்கிட்டே இமெயிலாம் வந்துட்டு இருக்கோம். சரி, பட் ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு இந்த அடிக்ஷனை பற்றி சொல்லணும், அதுக்கு பற்றி ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. ஸோ 2013 ஃபேமிலியாக நாங்கள் வந்துட்டோம். எனக்கு 2 பசங்க, ஆரன் பிரையன், ட்வின் பாய்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்கூலில் போட்டாச்சு. சரி, ஸோ அப்போ இங்கே வந்து சும்மா ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க வந்திருக்கோம். பட் நீங்கள் அவ்வளோ பெரிய இதுலேருந்து வர்றீங்கல்ல, அதுதான் பொசிஷன்லேருந்து, அது அடுத்த ஹார்ட் பிரேக்கு. அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர், சைக்கியாட்ரிஸ்ட் ப்ரொஃபஸர் சொன்னார், கோயிங் பேக் டு இந்தியா ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் ப்ராக்டிசிங் இன் இந்தியா இஸ் கமிட்டிங் ப்ரொஃபஷனல் சூசைட் அப்படின்னாரு. அப்படி ஸோ அப்படி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நிறைய, அதாவது இப்போ எங்கள் பேட்ச்லேருந்து, இப்போ எங்கள் காலேஜ்லேருந்தே ஒரு 100 பேர் போயிருக்காங்க அப்படின்னா 5 டாக்டர்ஸ் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ 5% தான் ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ அந்த 5%ல நானும் ஒருத்தன். ஓகே, வந்திருக்காங்க, வராதுல. ரோமட்டாலஜியில் சுப்பிரமணியங்கிற ஒரு டாக்டர் வந்திருக்காரு, நிறைய சார்ஸ்லாம் வந்திருக்காங்க, நந்தகுமார் சார் பீடியாட்ரிஷியன் அவர்லாம் வந்திருக்காரு. ஸோ வந்தாச்சு, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆரம்பிக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் அகைன் அருள்ஜிக்குமாரோட ஒய்ஃப் வந்து அங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருந்தாங்க, அதில் ஒரு ஓபி கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஒரு வாரத்துக்கு ஒரு 2 பேஷண்ட் இல்லை 3 பேஷண்ட் வரும். ஏன்னா என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் மெதுவாக அதை ப்ராக்டிஸ் ஆரம்பித்து ஒன்றா பார்த்து பேசி அப்படி அடிக்ஷன், அதே அகைன் அடிக்ஷன் டீடாக்ஸ்ன்னு சொல்லி அப்படியே போட்டு மெதுவாக ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் 2014. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா உங்களுக்கு யூகேல ஆக பண்ணதுக்கு இங்கே வந்து, பட் அது வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். சரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி புரோக்கன், அம்மாவோட இதில் வந்து புரோக்கன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டு வரோம். ஸோ அதே நேரத்தில் நான் என்னோட வீட்டையும் நான் வித்துடுறேன். எனக்கு ஒரு வீடும் ஒரு ஃப்ளாட்டும் இருந்துச்சு, அதையும் நான் விற்கேன். என்னோட பென்ஸ் காரை விற்கேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ண தான் நான் பண்ணிட்டு வரேன். இன்கம்காகவா இல்லை? அதாவது நான் வைண்ட் அப் பண்ணி இந்தியாவில் தான் நான் இருப்பேன், ஏன்னா அம்மா கேன்சர் இனிமேல் வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் திரும்ப வரேன். அங்கே உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் சேல் பண்ணிட்டு தான் வைண்ட் அப் பண்ணிட்டு தான் நான் வரேன். ஓகே, வந்து இங்கே அம்மாவையும் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸும் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் ப்ராக்டிஸ் ஓகோன்னு கிடையாது, மெதுவாக தான் போயிட்டு. சென்னையில் தான் அது பண்ணுறீங்க? இல்லை, திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஓகே, அம்மா இன்பிட்வீன் இதுக்கு நடுவில் எப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, அதெல்லாம் எப்படி? மேரேஜ் வந்து யூகேல இருக்கும்போதே, யூகேல வந்து 2004 என்கேஜ்மெண்ட் ஆச்சு, 2005 கல்யாணம். சரி சரி, அது கல்யாணம் ஆச்சு. அவங்களும் டாக்டரா? அவங்க டீச்சர், ஹவுஸ் ஒய்ஃப் தான். பசங்க வந்து 2006 பிறந்தாங்க, 7. ஸோ அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே இந்தியா வரும்போது பசங்களுக்கு வயசு 7. அவங்க அங்கே படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமாம், வேற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இங்கே போட்டோம். சரி. ஸோ இங்கே ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்தது? இங்கே வந்து ரொம்ப கடினமான ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ வந்து டாக்டர் லாரன்ஸ், இங்கே ஒரு பெரிய டாக்டர் இருக்காரு மார்க்கெட்டில், அவர் சொன்னார் 2014 போய் எப்படி ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு. திருநெல்வேலியில் ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணனா 10 வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னாரு. எனக்கு உண்மையில கோபமாக வந்துச்சு, என்ன இவரு 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாரு, 10 வருஷம் வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்தேன். ஆனால் உண்மையில அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 2014 ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 2024, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓரளவு நிறைய சிட்டிலாம் இருக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து பெங்களூரு, சென்னை, நிறைய சிட்டி, மும்பையில், ஏன் திருநெல்வேலியை சூஸ் பண்ணீங்க? திருநெல்வேலி சொந்த ஊர். சரி, அம்மாவோட வீடு இருக்குது. ஸோ பெருசாக அவங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்னொன்று நான் வந்த மெயின் ரீசனே அம்மாவை டேக் கேர் பண்ணணும் தான்.
சரி. ஸோ அதான் அம்மா ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு. அம்மா கூட இருக்கணும். ஸோ அம்மா கூட மெயினாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு 10 இயர்ஸில் இந்த இது நீங்கள் இது எப்படி ஆரம்பிச்சிங்க? இங்கே பில்டிங் எப்படி இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அருள்ஜி மார்ட்ட. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த அட்மிட் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரோட வீடு இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ அந்த வீட்டில் 3 பெட்ரூம் அங்கே அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அங்கே முதல்ல ஆரம்பித்தேன். ஸோ அப்போ முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனாங்க. சரி. ஸோ அப்போ இந்த டிஎடிக்ஷனை பண்ணோம். ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் அப்படி அட்மிட் பண்ணி அப்படியே ஆரம்பித்தோம். அப்புறம் 3 பேஷண்ட் வரும்போது உள்ளே அட்மிஷன் பண்ண இது இல்லை. ஏன்னா மொத்தமே 3 ரூம் தான். ஒரு ரூமில் நான் உட்காந்துருக்கணும், 2 ரூம் இருக்குது. 3 பேஷண்ட் வந்தாங்கன்னா எங்கே உட்காருவாங்க? ஸோ அப்போ இதோட பெருசு பார்க்கணும்னு சொல்லி இன்னொரு இடம் பார்த்தோம். அதுவும் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சரி சரி. அதில் 4 ரூம் இருந்துச்சு, ஒரு காமன் வார்டும் இருந்துச்சு. சரி. உடனே அதில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். சரி. அதில் உடனே இங்கே 2 பேஷண்ட் வந்தது, அங்கே வந்து 3 பேஷண்ட்டும் 4 பேஷண்ட் ஆச்சு. உடனே 5 பேஷண்ட் ஆச்சு. சரி. ஸோ அது ஒரு 2-3 வருஷம் அப்படியே போச்சு. போகும்போது ஆனால் என்னென்ன ஒவ்வொரு இடமும் போகும்போது என்னென்னா கொஞ்ச நாளில் அவங்க தொந்தரவு கொடுப்பாங்க, நீங்கள் காலி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதனால நான் யூகேலேருந்து வரும்போது கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அதை வச்சு இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த இடத்த வாங்கிட்டேன் அந்த காலத்தில். சரி சரி. ஸோ அந்த பெரிய இடத்த வாங்கியாச்சு. ஆனால் கெட்டலை. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரட்டும் அப்புறம் கெட்டிக்கோ. எப்போவுமே 2 பேஷண்ட் இருக்கும்போது பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. ஸோ அப்போ அங்கேயும் ஒரு 2-3 வருஷம் இருந்த பிறகு இடம் பற்ற மாட்டேங்குது. ஓகே ஓகே. உடனே அப்போ வந்து 2018-19 அந்த டைமில் அப்போ வந்து நம்ம பில்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசித்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போம்னு சொல்லி ஜோஸ் இன்ஜினியர்னு ஒருத்தரை வச்சு, நல்லா அதுவும் கடவுள் அனுப்பின ஒரு அருமையான கடவுளுடைய மனுஷன் தான். பட் அந்த கடவுள் நம்பிக்கைலாம் அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவர் பண்றதுக்கு அப்புறம் அது போயிட்டே தான் இருக்கு. நடுவில் அம்மாவுடைய இதில் மட்டும் கொஞ்சம் இதான் நீங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நீங்க கைடன்ஸ் 1999 இன்னைக்கு வரைக்கும் தினம் நைட்டு ஜோபனும் போது அந்த அனாயிண்டிங் இருக்கும். தினம் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சனால தான் அபிஷேகம் இல்லாத 24 ஹவர்ஸ் கிடையாது. சரி சரி சரி. அதுக்குன்னு நான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்ல வரல. ஏகப்பட்ட சேலஞ்சஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், குட்டையில் உளுந்து எலும்புற அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நாள் ஆக 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெஷூர் இப்போ மாறி இருக்கானா? ஆமாம், மாறிக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்லலாம். அந்த ஆவியானவர் வந்து நம்மளை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே. அப்புறம் எப்படி இந்த பில்டிங் எப்படி கேட்டீங்க? ஆமாம், இது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காசு சேர்த்து கொடுக்குறது. முதல்ல ஒரு 10 ரூம் போடலாமான்னு யோசித்தோம். சரி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு வார்டு போடலாமான்னு யோசித்தோம். ஸோ அப்போ ஒரு போர்ஷன் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே ரெட்டியார்பட்டிக்கு இன்னொரு பெரிய இடம், அதில் ஒரு 10 to 15 பேர் தங்கலாம். சரி. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம். அதில் ஒரு 1.25 வருஷம் இருந்தோம். அந்த இருக்கும்போது தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது 10 ரூம் மட்டும் இருந்துச்சு, மேலேயும் கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கரெக்டாக இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பட் இது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங் இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் அங்கேருந்து 14 இங்கே வந்தீங்க, இப்போ 10 இயர்ஸ் ஆச்சுல. இது மக்களுக்கு இது அவேர்னஸ் இல்லை. இப்போ நார்மல் காய்ச்சல் தலைவலினா டாக்டர் பார்த்துருவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க. நோயினா பெரிய ஒரு டிசிஷனாக வருவாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், அதுதான் வந்து அதாவது ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தோலையும் சதையும் பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 பேஷண்ட் வருவாங்க ஒரு வாரத்துக்கு. சரி. ஒரு கன்சல்டேஷனில் 300 ரூபா சார்ஜ் பண்ணலாம். அப்போ ஒரு வாரம் சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு? 900 ரூபா. சரியா? மாசத்துக்கு இப்போ எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு ஸ்டாஃப் வச்சுருந்தேன். அப்போ அந்த ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், பில்டிங் வாடகை கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம கையில தான் போடணும். அப்படிதான் இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அப்படி அதை பாதி பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒய்ஃபுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லி திரும்ப வந்து ஒரு 2 இயர்ஸ் இருந்தாங்க, இருந்துட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சரி. ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2 months இல்லை 3 months இந்த ப்ராக்டிஸில் பிரேக் எடுப்பேன். எடுத்துட்டு யூகேல போய் ஒரு 3 months ஒர்க் பண்ணுவேன். ஃபேமிலிலாம் இங்கே இருப்பாங்க. ஸோ இப்போ 3 months போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இன்கம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் ஓடிச்சு. ஆனால் 2018 அப்புறம் போகலை. அப்படியே உட்காந்து இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி அதோட கோவிடும் வந்துட்டு அப்படியே இங்கே செட்டில் ஆகி அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, நீ இங்கேயே இரு. ஏன்னா நீ 3 மாதம் போகும்போது இந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக உன்னை தேடுவாங்கல்ல. அதனால அப்படியே இருக்கு. ஸோ அப்போ அந்த அம்மா வந்து அப்போ பயங்கர ஃபெய்த்தாக இருப்பாங்க. எனக்கு வந்து அதோட கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பாஸ்டர்லாம் ப்ரே பண்ணிட்டு 2017-18 சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஃபஸி சொன்னார். ஒரு 2022-23 நீங்கள் கொடி கட்டு பறப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது நான் காட்டுறேன், பேஷண்ட்ஸ் வருவாங்க போவாங்க அப்படிம்பாங்க.
எனக்கு நான் அதை 0% தான் நான் பிலீவ் பண்ணேன். எனக்கு நம்பிக்கை, ஏன்னா எனக்கு இந்த வாரத்துக்கு 3 பேஷண்ட் தான், 900 அதுல ஹாப்பியா இருப்பேன். நல்லா இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், நல்லா சந்தோஷமா. வெளிநாட்டுல இருந்து அந்த சாண்ட்விச்சா சாப்பிட்டு உங்களுக்கு அந்த இது இட்லி எல்லாம் கிடைக்காது, அதனால இட்லி மேல அலாதி பிரியம். சொல்லுவாங்களே நீங்க எப்பயுமே அங்கேருந்து இங்கே ஏதாச்சும் சம்டைம் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அங்கேயே யூகேல இருந்து அவ்வளோ அப்படிலாம் பேசவும் செய்வாங்களா? ஆமா, போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்லாம். சொல்லுவாங்க மக்கள்லாம் இனி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து ஹீஸ் அ லூசர், இவன் எதுக்கு இங்க வந்து கிடக்கான் அப்படிம்பாங்க. பட் அதுல வந்து எனக்கு விஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாக ஆரம்பிச்சது. ஒண்ணு வந்து அம்மா ஒரு சைட்ல கேர் பண்ணணும், ஆண்டவர் வந்து மிராக்குலஸா அம்மாவை ஹீல் பண்ணாரு. ஆமா, 3rd ஸ்டேஜ் கேன்சர். அந்த முதல் 6 மாசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீமோ போட்டோம், ஒரு 1 to 2 years அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அந்த 2 years கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அம்மா வரல. அவங்க டெத்து அதுக்கப்புறம் 11 வருஷம் அம்மா உயிரோட இருந்தாங்க. இப்போ 2 வருஷம் தான் ஆக போகுது. 2022 டிசம்பர் தான் இறந்து போனாங்க. பட் இறந்து போனது காரணம் கேன்சர் கிடையாது, அவங்களுக்கு இந்த லங்ல சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை தானே ஒழிய கேன்சர் வந்து முற்றிலும் சோமாயிட்டு. ஸோ அம்மா அதை வச்சு அம்மா அதுக்கப்புறம் 15 புக்கு எழுதிட்டாங்க. விசுவாசத்துல எப்படி நிக்கிறது, சர்ச் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நிறைய புக் எழுதினாங்க. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பித்து அதான் நான் கேட்குற மாதிரி இதில் எவ்வளோ சேலஞ்சிங் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இன்கம் சொல்கிறீங்க. இப்போ வர்ற இது கூட இப்போது யாராவது அந்த அடிக்ஷனில் வர்றாங்க இல்லையா, ட்ரிங்க்ஸ், இதில் அவங்க பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வச்சு இப்போ வந்து இன்னும் இப்போ உள்ள ஃபெசிலிட்டி வந்து அதெல்லாம் யோசித்து கட்டினேன். இப்போ நான் முந்தி வாடகைக்கு இருந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதுவானது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டோர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ கிளாஸ் டோர் இருந்துச்சுன்னா கிளாஸை உடச்சிருவாங்க. இப்போ ஏன் இந்த என்னோட சென்டரில் வந்து கிளாஸ் டோர் வந்து மெயினாக கிடையாது, பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன். அவங்க இடிச்சாலும் அது பிளாஸ்டிக் தான், உடைச்சிருவாங்க. இப்போ நம்ம அடைச்சி வச்சுட்டு அதனால கிளாஸை குத்த முடியாது, ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிடுறாங்க அப்படியே. ஆமாம், அங்கெல்லாம் பண்ணுவாங்க, உடைப்பாங்க, கிளாஸை உடைப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து என்ன செய்யன்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும், எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி. பட் நாளாக ஆக நிறைய அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாச்சு. இப்போல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அக்ரெஷன் வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடும். அதுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்குள்ள மருந்துகள், மாத்திரைகள், கவுன்சிலிங் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுவோம். ஆனால் முந்தைய காலத்தில் அதை கஷ்டப்படுவோம். அவங்கள மாத்துறதுக்குள்ள எனக்கெல்லாம் எத்தனையோ நாள் தூக்கம் இருக்காது, ராத்திரி பூரா நான் முழிச்சிருந்திருக்கேன், பயந்துருக்கேன். ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. இதுக்கிடையில அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது ஏன் நிலைமையில வேற யாரும் இருந்தாங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப இதெல்லாம் ஆண்டவருடைய இதாக தானே, ஆண்டவருடைய கிருபையா பார்ப்பீங்க. பட் ஆனால் இந்த சேலஞ்சில் ஏதாவது சம்பவங்கள் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட ஆட்களை பார்த்துருப்பீங்க, ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள்லாம், அதாவது சோகமானது அவங்க ட்ரீட்மெண்ட் இருந்தது, நீங்கள் ஆரம்பத்தில் பேசுனது, அப்படி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லலாம். சரி, நீங்கள் இப்போ சொன்னாலும் மறக்க முடியாதுன்னா யாரை டக்கு பேசுறது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலில் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, மொளகா குடின்னு சொல்லுவாங்களா, அப்படி குடிச்சு வந்தவங்கெல்லாம் உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள வந்து திருத்தி விட்றோம். சரி, திருத்தி விட்டு அவங்க வெளியில் போன பிறகு ஃபாலோ பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த கவுன்சிலிங்லேயே நிறைய பேர் நல்லா அந்த ரூட் காசெல்லாம் எடுத்து அதை பற்றி சொல்லி கொடுக்கும்போது நல்லா திருந்திடுவாங்க. சிலர் தான் ரிலாப்ஸ் ஆவாங்க. நிறைய பேர் தே கோ பேக் டு ஒர்க். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்லாம் வந்து அவர் வந்து பிளம்பர், பட் ஒரு லேண்ட் வச்சுருந்தாரு, பிளம்பராக இருந்தார், குடிச்சு எல்லாம் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து குடியை ஃபுல்லாகவே விட்டு ஒரு 2 வருஷமாக கான்டாக்ட் இல்லை. 2 years கழிச்சு ஒரு கார்டு வந்து கொடுத்தாரு. என்னப்பா கார்டு கொண்டாரு அப்படின்னா, சார் வீடு கட்டிட்டேன் சார், கிரகப்பிரவேசம் வாங்க சார் அப்படின்னு, புஷ்பலாத ஸ்கூல் பக்கத்தில். ஸோ அதுக்கு நான் போனேன். எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு மனுஷன் வாழ்க்கை மாதிரி அவன் அது சேர்த்து ஒரு வீடை கட்டுற அளவுக்கு அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் யோசித்து. பட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இப்போ நிறைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு பெரிய அடிக்டில் உள்ள வர்றாங்கல்ல, அவங்க ஒரு குடிப்பழக்கத்தில் இருப்பதாக இருக்கலாம், மென்டலிட்டி ஏதோ உள்ள அப்போ அது அவங்ககிட்ட பேசுறது வைக்கிற அதெல்லாம் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது. அது வந்து இனிஷியலாக என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு 10 days வந்து ஆல்கஹால் வித்ட்ராவல்னு சொல்லுவோம். அதாவது இந்த குடியிலேருந்து வெளியில் வர டைம். ஸோ பாடியில் நிறைய அந்த நடுக்கங்கள் இருக்கும், பிபி மேலே கீழே போயிட்டு இருக்கும், பல்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் இருக்கும். ஸோ அது குடிக்க நிப்பாட்டும் போது
சில நேரம் ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிடும், சித்த பிரம்மன் சொல்லுவாங்க, அப்படி கூட ஆயிரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 டேஸுமே ரொம்ப சேலஞ்ச் தான். ஸோ எனக்கும் சரி ஸ்டாஃபுக்கும் சரி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக, அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டு வந்து இப்படியே இருக்குன்னு வைங்களேன், இங்கே இருக்குது, அதை வந்து மெதுவாக தரையாக இருக்கணும், ஸ்மூத் லேண்டிங். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லேண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பார்த்தீங்கன்னா டக டகன்னு கீழே வந்து இறங்கும் போது எப்போ ஒரு பஸ்லேருந்து கீழே வந்து விழுந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு கிளினிஷியனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நாள் ஆக ஆக அந்த அந்த கம்ஃபர்ட் இருக்கும். அப்படியே மெதுவாக அந்த குடியை விட்ட மாதிரியே தெரியாது. அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸும் அதுக்கு தக்க அட்ஜஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணி 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 கம்ஃபர்டபுளாக இறங்குவாங்க. ஸோ அந்த அக்ரெஷன் வருதா, சிஸ்டர்ஸ்லாம் இப்போ நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அக்ரெஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. சார் அக்ரெஷன் வருது, இல்லை ஸ்வெட்டிங் இருக்குது, இல்லை பிபி டவுன் ஆகுது, இல்லை இது மாறுது அது மாறுதுன்னு சொல்லி இப்போ வந்து டைம் ஆகுது. முந்தி வந்து இது இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை படித்து இப்போ வந்து அடிக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம், ப்ளஸ் கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வருவோம். பட் நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஆட்களை ட்ரீட் பண்ணும்போதெல்லாம் ப்ரேயர் உங்களுடைய இதில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஆண்டவருடைய ஹெல்ப் எப்படி நீங்கள் சம்டைம் நீங்கள் நினைப்பீங்களா இது இவரெல்லாம் அந்த அளவுக்கு மாற்ற முடியுமா, அப்படியே யோசிச்சிருக்கீங்களா? அதை முற்றிலுமே நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஹெப்ரான் சென்டரை பொறுத்தவரை 100% கடவுளோட லீடிங் தான். நான் வந்து எல்லாம் பேக் ஸ்டேஜில் தான் இருப்பேன். அவர் எப்படி அதை கொண்டு போகிறாரோ அது போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பேக் ஸ்டேஜில் இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கியாட்ரி அப்படிங்கும்போது அது ஒரு ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் வந்து ஷூட்டிங் இன் த டார்க். ஓகே ஓகே. இப்போ சைக்கியாட்ரின்னு சொல்லும்போது மனநல குழப்பம், அதாவது ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்கிறது ஒரு சின்ன போர்ஷன் தான். நிறைய பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய டிப்ரெஷன் தான். மனுஷனுக்கு வரக்கூடிய டிப்ரெஷன்கள், பயம், ஆங்ஸைட்டி டிஸார்டர். நிறைய மக்கள் பயத்துலையும் பீதிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பேசணும் அப்படின்னா நான் என்ன பைத்தியமானு கேட்காங்க. பைத்தியம்னு சொல்லக்கூடிய வந்து ஸ்கிசோஃப்ரினியாங்கிறது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். பட் ஒரு 1% வச்சுக்கோங்க, 1 to 2% ஸ்கிசோஃப்ரினியா வச்சுக்கிட்டேன். பட் டிப்ரெஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10%க்கு மேலே இருக்கும். அவ்வளோ பேர் டிப்ரெஷன் நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு வராது, உங்களுக்கு டிப்ரெஷன் வராது, எனக்கு வராது. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன். ஸோ இதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், இதுக்கு சில தேவைப்பட்ட மெடிசன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வரதே சேலஞ்சிங்காக இருக்கும்ல. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பைத்தியம் அப்படி சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து மாடர்ன் மீடியாலாம் இருக்கும்போது இப்போ வந்து அந்த ஸ்டிக்மா ரொம்ப கிடையாது. இப்போ எனக்கு ஓபிலெலாம் ரெகுலராக வருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க, நெட்டை பார்த்துட்டு வருவாங்க. அடிக்ஷன், அடிக்ஷனுங்கிறது ஒரு தனிவிங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஒன்று, ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க கவுன்சிலிங் வரவங்க. இப்போ வந்து ஒரு காலேஜ் செகண்ட் இயர் பிஇ படிக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சு. அதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியலன்னு ஒன்று, ரெண்டாவது செத்துறணுங்கிற கம்ப்ளைண்ட். இது ரெண்டு தான். அம்மா அப்பாவுக்கு புரியல. இவ வந்து சாப்பிட மாட்டேங்க டாக்டர், செத்துறணும்னு சொல்றா டாக்டர். இவ எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனையோ எதுவுமே கிடையாது, வீட்டில் எந்த குறையும் கிடையாது, அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா, நீ ஏதாவது பண்ணுங்க. உடனே இவன் வந்து என்கிட்ட பேசுகிறான். இவன் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பாலாம் வெளியே போக தனியாக தானே பேசுவேன்ட்டான். உட்காந்து ஒரு மணி நேரம் கவுன்சிலிங். அதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஸோ அப்போது அவளுக்கு எப்படி ஆரம்பிச்சது. இப்போ எல்லோரும் இப்போ நீங்கள் சாப்பிட முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? தொண்டைக்குள்ளே ஏதாவது அடப்பு இருக்கும், இல்லாட்டி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லாட்டி ஏதோ பிரச்சனை இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த கவுன்சிலிங்கில் வந்து என்ன அவுட்கம் வருது அப்படின்னு பார்த்தா, ஷீ சஃபர்ஸ் வித் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், எண்ண சுழற்சி நோய் அப்படிங்கிறதுனால பிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஸார்டர். சரி, அது மைண்டில் வந்து சில எண்ணங்கள் இப்படி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப குழப்படியான உடனே அவளுக்கு வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, சாப்பிட்டா உள்ளே போகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சுழந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பொதுவாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது கவுன்சிலிங்கில். நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க இதை. ஸோ நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் ஒரு நாலேஜ்னாலையும் கண்டுபிடிச்சி இது வந்து ஒரு விடுவிக்க முடியாத ஒரு புதிர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சாப்பிட முடியலன்னு கம்ப்ளைண்ட் வருது, சூசைட் ஐடியாவில் வருது. பட் டயக்னோசிஸ் வந்து ஓசிடி. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதுக்காக மெதுவாக கவுன்சிலிங் கொடுத்து உன்னை அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணி, ஏன்னா சூசைடல் ரிஸ்க் இருக்கிறதுனால அட்மிட் பண்ணி காலேஜ் பிள்ளைய வச்சு, அவங்க அம்மா யாரோ கூட இருந்தாங்க, பாட்டி கூட இருந்தாங்க, வச்சு பார்த்து மெதுவாக மெடிசின்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இப்போலாம் நான் மெடிசின் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து 6 months தாண்டிடுச்சு. சரியா? இப்போ ஓபி வந்திருந்தா போன வாரம். சரி, நல்லா இருக்கா. அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு ஹாப்பி. நல்லா இருக்கா, நல்லா சாப்பிட்றா. இப்போ ஆக்சுவலாக வெயிட் போட்டிருக்கா, கூட 4 கிலோ போட்டிருக்கா. அதனால இதுக்கு மேலே வெயிட் போடாத, இன்னும் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நல்லா இருக்கா, ஓசிடி கம்ப்ளைண்ட் நல்லா குறைஞ்சிட்டு ஒழுங்காக காலேஜுக்கு போகிறா, நோ சூசைடல் ஐடியா. அவங்க ரொம்ப ஹாப்பி.
ஓகே. ஸோ இது இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. பட் அதில் ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணுற ஆட்கள் இருப்பாங்கல்ல, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுற ஆட்களும். வயலன்ஸ் சொல்கிறீங்களா? வயலன்ஸ் நிறைய இருக்கும். வயலன்ஸ் எஸ்பெஷலி அசோசியேட்டட் வித் ஆல்கஹால் நிறைய இருக்கும். சில நேரத்தில் வந்து ஸ்கிசோஃப்ரீனியாலே வயலன்ஸ் இருக்கும். மைண்ட் பாதிக்கப்பட்டவங்களும் வயலண்ட்டாக இருப்பாங்க. நான் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு டெஸ்டிமனி கூட ஒரு பேஷண்ட்டை கூட கொண்டுடலாம். அவங்க வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அப்படி ஒரு கண்டிஷன், அதாவது அது அவங்களே நான் சொல்லி வேணா கேட்கலாம். அப்படி ஒரு கன்ஃபியூஷன், யார் வந்தாலும் எரிஞ்சு விடுவாங்க. எதுக்கு நீ எங்கே கொண்டு வச்ச, எப்படி நீ ட்ரீட் பண்ண, நீ பார்த்துருவோம், நீ நான் ஒன்று என்ன செய்கிறேன் பார்ப்போம், உன் சென்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படிலாம் நல்லா திரட்டு விடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. பட் ஆனாலும் பொறுமையாக இருந்து அப்படியே மாறி 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 மருந்துகளை கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து நல்ல எங்களுக்கு இருக்க டீம் ஹெப்ரான் சென்டர் ஸ்டாஃப் வந்து அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அப்படி ஒரு ஜெம்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அழகாக உட்காந்து நானும் அவங்கள ட்ரெயின் பண்ணுவேன். ஸ்டாஃபுக்கே நிறைய சேலஞ்ச் இருக்கும்ல, அவங்க தானே ஃப்ரண்ட் லைனு. நம்ம அவங்க கொடுக்குற கவுன்சிலிங், எங்களோட சீனியர் சிஸ்டர்லாம் அழகாக மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணி அழகாக கொண்டு வருவாங்க. பட் இந்த 10 years உங்கள் ஜேர்னி இந்த திருநெல்வேலியில் இந்த சென்டரை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த 10 years இப்போ திரும்பி பார்க்கும்போது, இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் அது வந்து இது, அதாவது 10 years முன்னகுட்டி இப்படிலாம் நடக்கும்னு சொன்னால் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ லுக்கிங் பேக் எனக்கு பின்னால் கடவுளுடைய கரம் 100% இருக்குங்க. கடவுள் வந்து இந்த பையனுங்க இப்படி கொண்டுறணும், இவனை இப்படி டாக்டர் ஆக்கணும், அதே மாதிரி அப்ராட் போய் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டுறணும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உள்ள எத்திக்ஸு, கம்பேஷன், எப்படி பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்குறோம், டாக்குமெண்டேஷன், நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்கிட்டோம். கவுன்சிலிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ சில பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு ஜூமில் வருவாங்க, US UK உள்ள நம்ம தமிழ் மக்கள், இந்தியன் மக்கள், UK US ஆஸ்திரேலியா ஜப்பான், மிடில் ஈஸ்டில் நிறைய உண்டு. மிடில் ஈஸ்டில் நேரடியாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய எவ்வளோ பேர் இதில் நல்லா க்யூர் ஆகி நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு 10 years நாங்கள் 10 yearsல 10,000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஸ்டார்ட் இது பண்ணி வந்துட்டு போன மக்கள், எங்களை பார்த்துட்டு போன மக்கள், இன்னும் ஸ்டில் கான்டாக்டில் இருக்க மக்கள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டு உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னொரு விஷயம் கேட்க வரும்போது, இந்த சென்டரை எப்படி நீங்கள், ஏன்னா UK லண்டனில் நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்க, பட் இங்கே தமிழ்நாட்டில் திடீர்னு ரன் பண்ணுறீங்க, இன்கம்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது? ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஆரம்பத்தில் ரொம்ப இது பண்ணீங்க, இப்போ எப்படி பண்ணுறீங்க? அதாவது சின்னதுலேருந்து எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, சரி, அந்த பாவர்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துக்காங்க. ஓகே. ஸோ எப்போவுமே, அதாவது நான் ரொம்ப பெருசாக ஆடம்பர வாழ்க்கை அப்படிலாம் சின்னதுலேருந்தே வளர்க்க மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்குலாம் போகும்போது கையில் காசு கொடுத்து விட்டா மீதி கொண்டு கொடுப்பேன். ஓகே. சிக்கனமாக இருப்பேன், தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டேன். இப்போது அந்த மாதிரி இருப்பேன். பட் அஃப்கோர்ஸ் லண்டனில் இருக்கும்போது பென்ஸ், BMW வச்சுருந்தேன். அது லண்டனில் வெம்பிளி ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு வீடு, 2 bedroom ஹவுஸ் வச்சுருந்தேன், ஒரு ஃப்ளாட் வச்சுருந்தேன். நல்லா அருமையான வாழ்க்கை தான். பட் இங்கே வந்த பிறகு, அதாவது மோர் அண்ட் மோர் நம்ம அதாவது இப்போ ஆக்சுவலாக வந்து கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்காருன்னு வைங்களேன். மக்கள், இருளில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும், அடிக்ஷனில் உள்ளவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கணும், பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும், அவங்க திரும்ப வாழ்க்கைக்கு போகணும். அதே மாதிரி டிப்ரெஷனில் உள்ள மக்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும், திரும்ப வேலைக்கு போகணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணும், ஆங்ஸைட்டி உள்ளவங்க பயம் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி குணக்கோளாறு உள்ளவங்க அவங்க மாறணும், இப்போ குறும்பு பண்ணுற பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒர்க் வந்து வெளிநாட்டை காட்டிலும் இங்கே நல்லா பண்ணலாம், நல்லா உட்காந்து பண்ணலாம். அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்ராட்ல எப்படின்னா, இப்போ ஒருத்தன் குடிக்கான்னு வைங்களேன், அவன் மட்டும் தனியாக வந்து அட்மிஷனுக்கு வருவான், அவன் மோட்டிவேஷன் தான் வருவான், கூட ஆட்கள் சப்போர்ட்டு கிடையாது. நம்ம ஊர்ல நல்ல கம்யூனிட்டி சப்போர்ட், அது ஒரு ஒண்டர்ஃபுல் பிளெஸிங் நான் சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்டெண்டர் வெளியில உட்கார வச்சிடும். அவங்க ஒய்ஃபு, பிள்ளைகள், மாமா, மச்சன், ஒன்று விட்ட சித்தப்பா, இவருன்னு வந்தாங்கன்னா ஒரு 10-15 கும்பல் வந்திருப்பான். இதில் யாரு பேஷண்ட்டு அப்படின்னு தேடணும். அவர் வெளியில் இருக்காரு சார் அப்படிப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் யாரு? நாங்களாம் அவரை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்ல வந்தோம். ஓ அப்படியா, உட்காருக்கான்னு சொல்லி ஒரு 10 சேரை போடுவோம். ஸோ அப்படிதான் ப்ராக்டிஸ். ஸோ அது நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா அவங்கள நான் எஜுகேட் பண்ணி விட்டுறேன். எனக்கு வந்து கோல் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுனா யூஸ்வலாக கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து 1 கோடியிலேருந்து 1.4 crore கொடுப்பாங்க. அங்கே உள்ள கிராஸ் சொல்கிறேன், டேக்ஸ் முன்னகுட்டி அவ்வளவு சம்பாதியவங்க. ஸோ அவ்வளவு சேலரி அங்கே கொடுப்பாங்க, நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப். இப்போ நான் என்னால் அங்கே போய் அங்கே வாழ முடியலை. ஏன்னா எனக்கு ஒரு விஷன் இருக்குது.
எனக்கு மக்கள் இருள் இருக்கிற மக்களை வெளியில் கொண்டு வரணும், அடிக்ஷன் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா என்னோட கவுன்சிலிங் வந்து மற்றவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது, பட் அது வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து சார் எனக்கு கொடுக்குற கவுன்சிலிங் நான் வெளியில் வந்தேன், சார் சொல்கிற ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட். அது மாதிரி என்னோட மெடிக்கேஷனுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பேன். ரொம்ப தூங்க வைக்க மாட்டேன், ரொம்ப செடேஷன் இருக்காது. அவங்களுக்கு எந்த லெவல் தேவைப்படுமோ அந்த லெவல் கொடுப்பேன். ஸோ அதனால அட்மிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இதனால அவங்க சொல்லி இப்போ எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. நான் இனி ரொம்ப ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நான் வெளியில் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போகிறது, போர்டு கூட இப்போ தான் வச்சோம். பெருசாக டிவியில் பேசுறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, பஸ்ஸில், அதெல்லாம் ரொம்ப கிடையாது. ஆனால் இவ்வளவு நாளும் கடவுள் இந்த நோவா பேழைக்குள்ளே வருது தெரியுமா, அந்த மாதிரி பேஷன்ஸாக வராங்க. எப்படி ஒரு ஆள் சோமாகி போகிறாரு, அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி அவர் ஊரில் சொல்கிறாரு, அந்த ஊர்லேருந்து வராங்க. எங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து ஆள் வருது. பாம்பேலேருந்து வராங்க, கேரளாலேருந்து வராங்க, இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், மிடில் ஈஸ்ட்டு, அப்படி மக்கள் வராங்க. முடியாட்டி தூரத்தில் இருந்தாங்கன்னா ஜூம் அந்த மாதிரி வாட்ஸ்அப் கால் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், பணத்தை நான் வந்து மேட்ரே கிடையாது. ஸோ ரெவன்யூ ஃபோக்கஸே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்ட், வெளிநாட்டில் இருந்த கம்ஃபர்ட்டை விட இங்கே அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குது. எனக்கு வந்து அருமையான ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க, எனக்கு சாப்பாடு டேபிளுக்கு வந்துடும், நான் நினைச்ச சாப்பாடு கிடைக்கும், நல்லா தூங்குறேன், நல்ல கார் இருக்குது. இப்போ டிரைவர் மட்டும் இல்லை, அது மட்டும் தான் பெண்டிங். ஒரு நல்ல கார் வேணும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா சம்பூர்ணமாக கடவுள் நல்லா வச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? பார்க்குற வியூவர்ஸுக்காக உங்கள் சாட்சியிலிருந்து சொல்கிறது. அதாவது எனக்கு வந்து என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் வந்து 3 கேள்வி கேட்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, வேர் டு ஐ கம் ஃப்ரம், நான் எங்கேருந்து வாரேன் இந்த உலகத்துக்கு, அதை கண்டிப்பாக அவன் கேட்கணும், அவன் லைஃப் டைமில் கேட்கணும். 2வது கேள்வி வந்து வாட் டு ஐ டூ நவ், இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நோக்கத்தில் நான் போகிறேன், அந்த கோல் கரெக்டாக இருக்கணும். 3வது வேர் ஐ எம் கோயிங், இந்த உலகத்தை முடிச்ச பிறகு நான் எங்கே போகிறேன். இந்த 3 கேள்வியும் ஒரு மனுஷன் கேட்டு அதுக்கு விட கிடைக்கணும். ஸோ எங்கேருந்து வந்த, யார் உன்னை படைச்சா, நீ எங்கேருந்து வர, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன கோல் பண்ணுற, எங்கே போகிற. ஸோ நான் வந்து இந்த 25th இயரில் தான் எனக்கு வந்து ஒரு டச் கிடச்சி, கடவுள் வேத வசனங்கள் உண்மையானது, ஒளியானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மக்கள் பார்க்குற எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன், irrespective ஆஃப் த ரிலிஜன், வேதம்ல உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிற புத்தகத்தை எந்த மதத்தினர்னாலும் வாசிக்கணும்னு சொல்கிறேன். லைஃப் டைமில் ஒரு தடையாவது வாசிக்கணும், இல்லை 4 வாசிக்க முடியாட்டி யோவான் மட்டுமாவது வாசிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்காங்க. இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் 7 மிரக்கலை பண்ணுறாரு, 7 சைன் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. இதை வந்து சாதாரண மனிதனால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் நடந்து காட்டுறாரு, மரித்தவனை உயிர் தெழுது காட்டுறாரு, இந்த மாதிரி 7 சைன் வருது. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த சைன்ஸ் தீஸ் ஐ ஹவ் பெர்ஃபார்ம்ட் ஸோ தட் யூ பிலீவ் தட் ஐ எம் த சன் ஆஃப் காட். என்ன சொல்கிறேன்னா, இந்த மிரக்கல்லாம் எதுக்குன்னா, மிரக்கல் ஒருத்தனை செத்தவனை உயிர்ப்பிக்கிறது வந்து அவன் உயிராலும் இருக்கல, சோமில்லாத ஒருத்தனை வந்து தண்ணீரை திராட்சரசமாக்குறது, அது வந்து மேஜிக் பண்ணுறதுக்கு இல்லை. அவர் அந்த 7 சைனை எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் தான் கடவுள் அப்படிங்கிறாரு. சரியா, ஐ எம் த ட்ரூ காட், ஒன்லி காடுன்னு சொல்கிறாரு, நானே வழின்னு சொல்கிறாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என் ஹார்ட் எப்படி ஏக்காகுதுன்னா, அப்போ இவர் மட்டும்தான் வழி அப்படின்னா, என்னோட நண்பர்களோ இல்லை சமுதாயமோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள 8 பில்லியன் மக்களுக்கும் என் மனசு வந்து துடிக்குது. ஏன் அப்படின்னா, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சொல்லியிருக்காத வழியில் ஒரு மனிதன் வராட்டி, அவர் மேலே விசுவாசம் வச்சு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். அவர் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். உனக்கு காய்ச்சல் சுமகுதா, தலைவலி சுமகுதா, அதெல்லாம் எனக்கு புரியாது. முதல்ல இந்த அடிக்ஷன் பிரச்சனை, டிப்ரெஷன், அதுக்கெல்லாம் நீ வெளியில் வரணும். அதுக்கு ஒரு தீர்வை கவுன்சிலிங், மெடிசன் இருக்குது. பட் அதை காட்டிலும் மேலாக ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், உன்னோட மனதில் ஒரு ஒளி வரணும். ஒரு உண்மையான இறைவன் என்னங்கிறது நீயே கண்டுபிடி, நான் போதிக்க வேண்டாம், நீயே பர்சீவ் பண்ணு. நானும் பர்சீவ் பண்ணேன், பல மணி நேரம் வாசித்தேன், அதே ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார். அதாவது ஜெரமியா 33:3 வரும், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் அப்பொழுது பதில் சொல்வேன் அப்படிங்கிறது. அது ஒரு டெலிஃபோன் மாதிரி. யாருனாலும் சரி முழங்கால் போட்டு அன்னோன் காட் இயேசுதான் அப்படின்னா, இயேசுவை நீர் எனக்கு வெளிப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிப்படுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதாவது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல வரும். யோவான்ல
சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் நான் தருகிறதில்லை அப்படின்பாரு. சரியா? உலகத்துல வந்து அதாவது பிளஷர் அப்படிங்கிறது தனி, ஹாப்பினஸ்ங்கிறது தனி. நிறைய பேர் குழப்பிக்கிடுவாங்க. பிளஷரை வந்து ஹாப்பின்னு நினைச்சுக்கிடுவோம். பிளஷர் வேற, ஹாப்பி வேற. பிளஷர் வந்து தேடி போறது, ஒரு போதை பொருளோ இல்லாட்டி ஒரு ஆபாச படங்களோ இல்லாட்டி ஒரு சிகரெட்டோ ஒரு ஏதோ ஒன்று, அது வந்து பிளஷர். அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகி வச்சுக்கிடும். அவங்க வந்து இருளில் இருக்காங்க. they will never go to heaven. அவங்க போக முடியாது. ஆனால் அதுலேருந்து வெளியில் வரும்போது அமைதியாக விடும்போது அவர் ஒரு வல்லமையை கொடுக்காரு. அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த வல்லமை கொடுக்கும்போது அடிக்ஷன்ஸ், டிப்ரெஷன், இதெல்லாம் டிப்ரெஷன் மேலேகளை வரணும் வைங்களேன். பட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கும், இட்டர்னல் ஜாய் இருக்கும். ஸோ அந்த ஜாயை அதை வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சைக்காலஜியில் சொல்லுவோம். ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து ஒரு பிரமிட்னு சொல்லுவான். அந்த பிரமிடில் பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா உணவு, உடை, உறைவிடம். அதுதான் மனுஷனுக்கு தேவையான பாட்டம். அது கிடைச்சவொடனே நான் அடுத்தது போவான். அடுத்தது ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலை செய்யணும், நம்ம மற்றவர்களால் மதிக்கப்படணும் அப்படிங்கணும். அதுக்கும் மேலே போக போக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடவுள் பார்க்குற மாதிரி பார்க்குறது. மக்கள் எப்படி விடுதலை ஆகிறாங்க, மக்களுக்கு எப்படி ஒரு 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 ஹாப்பினஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பெட்டர் லைஃப் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மிடில் லோவர் பிரமிடில் நம்ம இருக்க மாட்டோம். அந்த டைமில் இருக்கும்போது தான் நமக்கு மணி ஒரு விஷயமா தெரியாது, நம்ம பாடுபடுறது விஷயமா தெரியாது. இப்போ பால் த அப்போஸ்தலன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எத்தனை ஊழியக்காரங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம கால் தூசி கூட பெற மாட்டோம். ஒன்றுமே கிடையாது. எப்ரான் சென்டர் அதெல்லாம் அப்புறமா ஒன்றுமே கிடையாது. பட் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனைலேருந்து விடுபடணும், ஆண்டவரை அறிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் என்னோட விஷ். ஓகே, சூப்பர். நிறைய ஒரு கேள்விகள், ஆவிக்குறி கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய சாட்சியை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக எவ்வளோ பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.